உலகெங்கும் வாழும் என் தமிழ் மக்களே, உங்கள் ஜோதிடர் செந்தில்நாதன். வணக்கம். இன்று நம்ம பார்க்கும் காணொலிங்க துலாம் ராசி. துலாம் ராசிக்கு சனி பகவான் பலன்கள் சாதகமாக உள்ளதா அல்லது பாதகமாக உள்ளதா அப்படின்னு சொல்லி பார்க்க வேண்டிய ஒரு பதிவுங்க. இப்போ சனி பகவான் வந்துச்சு பார்க்கும்போது துலாம் ராசிக்கு உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, சனி பகவான் தாக்கத்தில் நீங்கள் இருக்கிறீங்க. இந்த 2025 மார்ச் மாதம் 29ஆம் தேதி அன்று சனி பயிற்சி ஆக போகிறாருங்க. அதே வந்து பார்த்தீங்கன்னாக்கா முடிவுன்றது பார்த்தீங்கன்னாக்கா சனி பயிற்சி 3ஆம் தேதி 6ஆம் மாதம் 2027 வரைக்கும் சனி பயிற்சியோட பலன்கள் முழுமையாக இருக்குதுங்க. இந்த காலகட்டத்தில் நம்மளுக்கு சாதகமாக உள்ளதா இல்லை பாதகமாக உள்ளதான்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா, சனி பயிற்சி துலாம் ராசிக்கு உங்களுக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கும். அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லை. முடிஞ்ச வரை பொறுமையாக இருந்து கரெக்டான முறையில் பயணம் செய்யுங்க. உங்களுக்கு இந்த வருஷம் நல்ல நிலைமையில வாழ போகிறீங்க, வளர போகிறீங்க. எனக்கு சனி பகவான் தொழில்காரனாக வந்திருக்கிறான். அதனால் தொழிலில் வளர்ச்சி ஆகுவீங்க, 10 ரூபா சம்பாதிப்பீங்க. நீங்கள் ஒரு வீடு வாசல் கட்டுவீங்க, மண்மனை வாங்குவீங்க. யார் கேவலமாக பேசுனீங்க அவங்க முன்னாடி வாழ போகிறீங்க, வளர போகிறீங்க. நல்ல ஒரு முன்னேற்றமாக இருக்க போகுது துலாம் ராசி நேயர்களுக்கு. இந்த துலாம் ராசி நேயர்களுக்கு வந்துச்சு பார்க்கும்போது மிகப்பெரிய ஒரு வெற்றி நீங்கள் சந்திக்க போகிறீங்க. என்னென்ன அப்படிங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா, தொழிலில் வளர்ச்சியாக போகிறீங்க, குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் சங்கடங்கள் தீரப்போகுது. இந்த சனி பகவானோட தாக்கம் உங்களுக்கு நல்லது தான் நடக்கும், கெட்டது நடக்காது. முன்னேறி போகிற அளவுக்கு நல்ல யோக பலன்கள் முழுமையான முறையில் துலாம் ராசிக்கு இருக்குதுங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இந்த துலாம் ராசி நேயர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா கூட்டு தொழில் வேண்டாம், கூட்டு தொழில் வேண்டாம். ஏன்னா கூட்டு தொழில் பார்ட்னரில் எந்த ஒரு காரியம் நீங்கள் செஞ்சாலும் அது உங்களுக்கு சாதகமான முறையில் கண்டிப்பாக இருக்காது. அதே மாதிரி சுய தொழிலாக சொந்த தொழிலாக நீங்கள் செஞ்சால் நல்லாயிருக்கும். அடுத்து வச்சு பார்க்கும்போது நீங்கள் அடுத்தவங்கிட்ட வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் சரி, கண்டிப்பாக 10 ரூபா சம்பாதிப்பீங்க, நல்ல நிலைமையில் வளருவீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க. அதில் எந்த ஒரு மாற்றமே இல்லை. அதே மாதிரி துலாம் ராசி நேயர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, சில நட்பு ரீதியில் சில பகைகள் கொஞ்சம் உருவாகும். தேவையில்ல கொஞ்சம் குழப்பங்களுக்கு இருக்கும், சின்ன சின்ன தொந்தரவு கண்டிப்பாக இருக்குது. ஒரு வாட்டி 4 வாட்டி பார்த்து பேசுங்க. உங்களோட வார்த்தைகள் தன் பேச்சு தனக்கே பகையாகின்ற சூழ்நிலை இருக்குது. அதாவது துலாம் ராசினியர்களுக்கு கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் கண்டிப்பாக நல்லாயிருக்கு. எனக்கு சனி பகவானோட தாக்கம் அவங்களுக்கு கொஞ்சம் இருக்குது. இருந்தாலும் நட்பு ரீதியில் கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கும். அதே மாதிரி இவங்களுடைய நேரத்துக்கு வெளிநாடு வெளி தேசத்துக்கு போகலாமா, போனால் நம்மளுக்கு நல்லது நடக்குமா அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா, கண்டிப்பாக வெளிநாடு வெளி தேசம் போகிறவங்களுக்கு யோக பலன்கள் துலாம் ராசிக்கு முழுமையான முறையில் இருக்குது. கண்டிப்பாக வெளிநாடு உங்களுக்கு சாதகமான முறையில் இருக்குது. அதே மாதிரி கடல் தாண்டி போகிற யோகத்தில் அங்கிருந்து ஒரு தொழிலை டெவலப் ஆக வேண்டிய முன்னேற்றமும் முழுமையான முறையில் இருக்குது. கண்டிப்பாக நல்லது நடக்கும். அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லை. துலாம் ராசி நேயர்களே, இந்த வருஷம் உங்களுக்கு சாதகமான முறையில் இருக்குது, கவலைப்படாத வேண்டாம். இந்த வருஷத்தில் உங்களுக்கு முன்னேறி போக வேண்டிய யோகமும் உங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, முடிஞ்ச வரை தெய்வத்தை வணங்கிட்டவங்க, சனி பகவானோட தெய்வத்தை நீங்கள் வணங்கிட்டவங்க. ஏன்னா சனி பகவான் வணங்கிட்டு வந்தால் சனி பகவானோட தெய்வத்தை நீங்கள் வணங்கிட்டுவாங்க. முடிஞ்ச வரை காகத்துக்கு சாப்பாடு வச்சுட்டவங்க, சனி பகவானை வணங்கிட்டுவாங்க. இன்னைக்கு சனிக்கிழமான கோயிலுக்கு போய் ஒரு விரதங்கள் இருந்து தெய்வத்தை கரெக்டான முறையில் கடைபிடிச்சிட்டு வந்தால் இந்த வருஷம் உங்களுக்கு நல்லது நடக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து சனி பகவானோட யோகத்தில் இருக்கிறீங்க. சனி பகவான் யோகத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து பூர்வீக சொத்து வகையில் கொஞ்சம் முன்னேற்றம் இருக்குது. அதனால் பழசு புதுசாக்க வேண்டிய யோகம் இருக்குது. சனி பகவான் தொழில் ஸ்தானத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா பூர்வீக சொத்துகள் வந்து கொஞ்சம் சேரும், நல்லது நடக்கும். பூர்வீக சொத்துல இருக்கிற பகைகள் தீரும். அதே மாதிரி பழைய வீடு புதுசாக்கிற யோகமும் அமையும். முன்னேறி போகிறவளுக்கு இந்த சனி பகவானோட யோகம் உங்களுக்கு துலாம் ராசிக்கு கண்டிப்பாக கொடுத்துருக்கிறாரு, நல்லது நடக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, உங்களோட தெய்வத்தை குல தெய்வத்தை போய் வணங்கிட்டுவாங்க, முன்னோர்கள் தெய்வத்தை வணங்கிட்டுவாங்க. உங்களுக்கு தெய்வத்தோட வணங்கிட்டு வந்தால் கண்டிப்பாக நல்லாயிருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு நீங்கள் வந்து சனி பகவானோட தாக்கத்தில் இருக்கிறதுனால நீங்கள் வந்து வண்டி வாகனங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது. ஏன்னா வண்டி வாகனத்தால் சில தொந்தரவு கொடுக்கும். அதனால் கொஞ்சம் பிரச்சனை, கொஞ்சம் பார்த்து போய் சூதானமாக இருங்க. ஆனால் உங்களோட சுய ஜாதகம் நல்லபடியாக இருந்ததுனாக்கா, கண்டிப்பாக உங்களோட சுய ஜாதகம் கரெக்டான முறையில் நல்ல நிலைமையில் இருக்குதுனாக்கா உங்களுக்கு வண்டி வாகனம் வாங்கலாம், நல்ல ஒரு பலன்கள் கிடைக்கும். இருந்துட்டாலும் அதில் கொஞ்சம் பொறுமையான முறையில் இருந்தால் நல்லது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு வந்து தான தர்மம் பண்ணுங்கள். நீங்கள் தான தர்மம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு பலன்கள் கொடுக்க வேண்டிய யோகத்தில் இருக்குது. முடிஞ்ச வரை யாருக்கா சாப்பாடு வாங்கி கொடுங்க.
சாப்பாடு வாங்கி கொடுத்தீங்கன்னாக்கா அந்த புண்ணியம்ன்றது உங்களுக்கு சேரும். முடிஞ்ச வரை ஒரு 10 பேர்த்துவோ 20 பேர்த்துவோ 100 பேர்த்துவோ ஏதோ உங்களால் உங்கள் சக்திக்கு என்ன முடியுமோ அது செய்க. ஆனால் தாரம் தர்மம் பண்ணுறது அந்த புண்ணியம்ன்றது உங்களுக்கு சேர வேண்டிய யோகமும் உங்களுக்கு இருக்குது. பார்க்கும்போது துலாம் ராசி நண்பர்களுக்கு மிக சாதகமான முறையில் உங்களுக்கு இருக்குது. கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. இந்த வருஷம் உங்களுக்கான வருஷமாக அமையும், நல்லது நடக்கும். துலாம் ராசி நேயர்களுக்கு உங்களோட தெய்வத்தை மட்டும் வணங்கிட்டு வாங்க. துலாம் ராசி நண்பர்களுக்கு சாதகமான முறையில் உங்களுக்கு இருக்குது. கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. இந்த வருஷம் 2025 2027 வரைக்குமே கண்டிப்பாக அனைத்து விஷயத்திலுமே சாதகமான முறையில் இருக்குது. கவலைப்படாதீங்க. உங்களோட நேரத்துக்கு திருமண யோகம் உங்களோட கிரகங்கள் எனக்கு இப்போ உங்களுக்கு இருக்குது. சனி பகவானை மட்டும் நம்ம வச்சு கணக்கு போட முடியாது. சனி பகவான் தொழில் ஸ்தானத்தில் அவரோட வேலை என்னவோ அதை செஞ்சுட்டு போயிட்டு இருப்பார். கண்டிப்பாக அது நல்லது நடக்கும். ஆனால் உங்களுக்கு குரு பகவானும் சாதகமான முறையில், சுக்கிர பகவானும் சாதகமான முறையில் இருந்ததுனாக்கா புத்திர செல்வங்களும் பெருகும். அதே மாதிரி பார்க்கும் திருமண யோகமும் அமையும். கணவன் மனைவி வாழ்க்கையும் நல்லா இருக்கும். எனக்கு ஒரு கிரகத்தை வச்சு நம்ம கணக்கு போட முடியாது. அனைத்து கிரகங்களும் உங்களுக்கு போட்டு கணக்கு போட்டதா உங்களோட கிரகங்கள் சாதகமாக இருக்குதா அப்படின்னு கேட்டேன். கண்டிப்பாக உங்களுக்கு சாதகமாக இருக்கும். கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. ஆனால் உங்களோட சுய ஜாதகம் கொடுத்து பாருங்கள். அடுத்தது உங்களுக்கு சுய ஜாதகம் கொடுத்து உங்களுக்கு கரெக்டான முறையில் பயன்படுத்தினீங்கன்னாக்கா கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா சுய ஜாதகம் கொடுத்து பாருங்கள், ஆராய்ஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக நல்லாயிருக்கும். இப்போ உங்களுக்கு பார்க்கும்போது அடுத்தடுத்த பதிவு நான் போடுறேங்க. எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஆல் ஆப்ஷன் பட்டன் அழுத்துங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட ஜாதகத்தை உங்களோட ஜாதகம் கொடுத்து பாருங்கள். உங்களோட ஜாதகத்தில் எப்படி இருக்குது எந்த மாதிரி இருக்குன்னு சொல்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு சாதகமான முறையில் இருக்கும். உங்களுக்கு நல்லது நடக்கும் கண்டிப்பாக. அதனால் இந்த ஜாதகத்தை நீங்கள் பாருங்கள், நல்லது நடக்கும். கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபோன் நம்பர் போடுறேன், ஃபோன் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த ஒரு பதிவாக இருந்தாலும் நீங்கள் போடுங்க. உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், ஃபோன் பண்ணுங்கள். உங்களுக்கு அனைத்து விஷயங்கள் உங்களுக்கு பதில் நான் சொல்கிறேன். உங்களுக்கு நல்லது நடக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த வருஷம் 2025 மார்ச் மாதம் 29ஆம் தேதி அன்று சனி பயிற்சி ஆகிறதுனால முடிவும் நல்லாயிருக்கும், ஸ்டார்டிங்கும் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக வாழ போகிறீங்க, வளர போகிறீங்க. இந்த 2025 உங்களுக்கு சாதகமான முறையில் இருக்குது, நல்லது நடக்கும். இந்த பதிவு சனி பயிற்சி பலன்கள் பற்றி தான் நம்ம சொல்லியிருப்போம். வேறு எந்த கிரகங்கள் பற்றி போடலை. குரு பயிற்சி ஆக போகிறாரு. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ராகு பயிற்சி ஆக போகிறாரு. ராகு கேது பயிற்சி ஆக போகிறாங்க. அந்த கிரகங்கள் நிலைகள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். இந்த துலாம் ராசி நேயர்களுக்கு ஒரு பதிவாக கண்டிப்பாக நான் உங்களுக்கு மீட் பண்ணுறேன். சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபோன் பண்ணுங்கள், வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு ஜாதகம் அனுப்புங்க. உங்களோட ஜாதகத்தில் எப்போ இருக்குது எந்த மாதிரி இருக்குதுன்னு பார்த்து நான் சொல்கிறேன். உங்களுக்கு இதுக்கான சூழ்நிலைகள் எந்த தெய்வத்துக்கு நம்ம போனால் நம்மளுக்கு நல்லது நடக்கும், நம்மளுக்கு இதுக்கான பலன்கள் என்ன, நம்மளுக்கு ஒரு கேள்வி பார்க்கும்போது ஒரு பிரச்சனைகள் ஒருத்தர் இருப்பாங்க. எனக்கு தொழிலையும் கொஞ்சம் தரங்களாக இருக்கும், குடும்பத்திலையும் கொஞ்சம் குழப்பங்கள் இருக்கும், சொந்த பந்தத்திலேயும் பிரச்சனைகள் இருக்கும், பல வடிவான பிரச்சனைகள் கண்டிப்பாக இருக்கும். திருமண யோகமும் தடையும் இருக்கும். அதே மாதிரி புத்திர பாக்கிய செல்வங்களும் தடையாக இருக்கும். ரெண்டாவது பார்க்கும் நம்ம நினச்ச காரியத்தை அடைய முடியாமல் நம்ம கஷ்டப்பட்டுருப்போம். அதனால் அதுக்கெல்லாம் ஒரு பரிவர்த்தனை இருக்கும். தன்னுடைய இல்லறத்திலிருந்தே நீங்கள் ஒரு பரிகாரம் பண்ணுற அளவுக்கு தெய்வ பரிகாரம்ன்றது கண்டிப்பாக இருக்குது. அந்த பரிவர்த்தனைலாம் நான் சொல்கிறேன். அதுக்கு பிரகாரம் நீங்கள் நடந்துக்கிட்டு வாங்க, செஞ்சுட்டு வாங்க. அந்த பரிகாரம் உங்களுக்கு நல்லதாக நடக்கும். அது தன்னுடைய இல்லறத்தில் இருந்தே நீங்கள் தெய்வ பரிகாரம் மாதிரி நீங்களே செய்யலாம். அந்த மாதிரி ஒரு பலன்கள் உங்களோட ஜாதகத்தை பார்த்து ஆராய்ச்சி நான் சொல்கிறேன். உங்களோட ஜாதகம் சுய ஜாதகம் கொடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு என்னென்ன பலன்கள், உங்களுக்கு உங்களோட கிரகங்கள் எப்படி இருக்குது, அந்த கிரகத்துக்கு என்ன பரிகாரம் செய்தால் உங்களுக்கு நல்லது நடக்கும், நம்ம நினச்ச காரியத்தை சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக இருக்குது. கண்டிப்பாக இந்த வருஷம் 2025 உங்களுக்கான வருஷமாக இருக்குது, சாதகமாக இருக்குன்னு சொல்லி இருக்குது. கண்டிப்பாக துலாம் ராசினியர்களுக்கு மிகப்பெரிய சாதனையாக இருக்க போகிறீங்க, வாழ போகிறீங்க, வளர போகிறீங்க, 10 ரூபா சம்பாதிக்க போகிறீங்க. யார் கேவலமாக பேசுனாங்களோ அவங்களுக்கு முன்னாடி நீங்கள் வாழ்ந்து காட்ட போகிறீங்க. கண்டிப்பாக நல்லது நடக்கும். வாழ்க வளமுடன். உங்கள் ஜோதிடர் செந்தில்நாதன். வணக்கம்.